எனக்கு தானாகவே பதில் கிடைக்குது. ஆமா, இது நாம செய்யலாம், இது செய்யக்கூடாதுண்டு. அப்போ இது நாம உள்ளுக்குள்ள ஆழமா அதை போக 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 அதுவே பதில் சொல்லு. பதில் அதுதான் நான் கிளாஸ் எந்த நிலைக்கு போயிட்டு இருக்கிறோம் வீடியோலயே சொல்லியிருக்கிறேன். நான் உனக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ள வந்துடும். இந்த கேள்விக்கு விடை எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடுவேன். ஏம்பா டீ இல்லை பாரு, இருக்குதா பாரு. எங்க விடை கிடைக்கும் அப்படின்னு நீ ஊரெல்லாம் சுத்திக்கின்னு வருவ. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு விடை கிடைச்சிடும். அதோட அங்க நின்றுடுவே, நீ திருப்பி அங்கிருந்து நவர மாட்ட. இது வெளியே. ஆனால் உனக்குள்ளவே கேள்வி வரும், மனசு கேள்வி கேட்கும். அதனால தான் சொன்னேன், மனசு கூட சிற்றறிவு இருக்குது. இந்த சிற்றறிவு கேள்வி எழுப்பும். ஆன்மா கூட பேரறிவுக்குது. அந்த ஆன்மா பேரறிவு பதில் சொல்லும். இது எப்போ சொல்லும், யாருக்கு சொல்லும் அப்படின்னா தனக்குள்ள அடங்குறவனுக்கு மட்டும்தான் சொல்லும். எல்லாருக்கும் சொல்லிக்கின்னு வராது. எல்லாரும் வெளியே தான் கேட்டுன்னு தெரியணும். தன்னுடைய மனம் தனக்குள்ள அடக்கமாகும் போது தான் மனம் கேட்கறதுக்கு ஆன்மா பதில் சொல்லும். தனக்குள்ள மனம் அடங்காதவங்களுக்கு உலகத்தில் தான் பதில் சொல்லணும், ஆன்மா பதில் சொல்ல பேசாது. இதுதான் அப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்ம மனம் அடங்கி இருக்குது, இன்னும் அடங்கணும், நம்ம போற பாதை சரி, அதுல இன்னும் பயணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கணும். இதுதான் முக்கியம். இப்போ தர்மம் நம்ம இப்போ பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ தர்மம் நம்ம பண்ணும்போது பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, யோசிக்க கூடாது. இப்போ நாம பண்ணணும் நினைச்சோம், கொடுத்துட்டோம். ஆனா இப்ப நான் சொல்றேன் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. எதுக்காக சொல்றேன்னா 4 பேருக்கு தெரியணும், அவங்களாம் அதை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லணும். அதுக்காக நான் சொல்றேன். ஆனா அதை நீங்க சொல்லக்கூடாது. நீங்க பண்ண மட்டும்தான் பண்ணணும், சொல்லக்கூடாது. இப்ப இந்த கேள்வி நான் எதுக்காக கேட்டேன்டா, இப்போ நான் இங்க வந்து இறங்கிய போது ஒரு திருநங்கைகிட்ட வந்தாங்க. அப்போ அவங்க என்கிட்ட கேட்குறாங்க என்னடா, நம்மளை போல ஆக்கள் கிட்ட தான் தாங்கள் கேட்கலாம், தர்மம் கேட்கலாம், மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம கிட்ட கேட்குறாங்க. நம்ம வந்து பணத்தை கொடுத்ததுக்கப்புறம், நான் பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு. ஏண்டா பணமாக கொடுக்காத, நீ அது பொருளாக கொடு. அப்போ நான் அந்த இடத்துல அவங்களே அழைச்சிட்டு போய் அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்கி நான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 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 சலனம் மாதிரி, இது அவங்களா எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் பகிர்ந்து அதை பண்றாங்களா அல்லது அவங்கள வரைக்கும் உபயோகப்படுத்திக்கிறாங்களா அல்லது அவங்க மட்டும் அதை எங்கேயாவது கொண்டு போய் அதை விற்று அவங்கள அதை பணமா எடுத்து அவங்க மட்டும் அதை யூஸ் பண்றாங்களா என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் யோசிச்சேன்டா, நம்ம கொடுத்துட்டேன், அதை பற்றி எனக்கு கேள்வி தேவை, யோசிக்க கூடாது. அவங்க என்ன பண்ணினாலும் அது போய் அதை அந்த பாவம் அவங்க அனுபவிப்பாங்க. ஆனா நமக்கு புண்ணியம் வந்துச்சு, நம்ம கொடுத்ததுக்கு பலன் நமக்கு கிடைச்சி போச்சு. ஆனா அவங்க பண்றதுக்கு பாவத்தை அனுபவிச்சுட்டு போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? அதனால நம்ம அதை யோசிக்கக்கூடாது. என்கிட்ட ஒருத்தன் வந்தான் போன வாரம், சாமி நான் சாப்பாடு போடுறேன் சாமி அன்னாடம், ஆனால் அந்த சாப்பாடுல வந்து ஏழைங்க வாங்குறதோட பணக்காரன் தான் சாமி அதிகமாக வாங்குறாங்க, மனசு கஷ்டமாகுது எனக்கு அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், பணக்கார மனுஷன் தானே, ஏழையும் மனுஷன் தானே, நீ அன்னதானம்னு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. அவன் பணக்காரன் சாப்பிட்டான்னா ஏழை சாப்பிட்டான்னா மனுஷன் சாப்பிட்டான், கடவுளுக்காக பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கின்னா அந்த வேற்றுமை வராது. அப்போ நீ என்ன நினைக்கிற, இவனை தான் மதிக்கணும் அவனை தான் மதிக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்துச்சு உனக்கு. அதனால உனக்கு சாப்பாடு போடுறதால ஒரு பலனும் கிடையாது. யார் சாப்பிட்றானே நீ பார்க்கக்கூடாது. பசி அவன் சாப்பிட்றான், அவன் பணக்காரன் வந்துட்டு போட்டுவான், உங்கள்கிட்ட பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றான். சொல்லு, நீ போட்ட சாப்பாடு வந்து சாப்பிட்றேன், அவன் பணக்காரனா தான் எனக்கு வேணா சாப்பாடு, நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு சாப்பிடணும். ஆனால் அவன் பணக்காரனும் இங்கே வந்து சாப்பிட்றான்னா அவன் பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறான். நீ போடணும்னு நினைக்கிற, நீ பணக்காரனுக்கு போட்டியா ஏழைக்கு போட்டியா நீ யோசிக்காத அப்படின்னு. இப்போ மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க எனக்கு, இது மாதிரி சாமி வேறு மதத்துக்காரு உபதேசம் கேட்குறாங்க, அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அவன் வேறு மதத்துக்காரன்,
ஆனால் நீ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ஏன்னா நீ ஒரு குரு. நீ மதத்தை பார்க்கவே கூடாது, மனுஷனை மட்டும் பாரு. மனுஷன் நினச்சிக்கின்னு அவனுக்கு உபதேசம் கொடு, அவன் நாளடைவில் தானாக மாறிடுவான். ஆனால் வரும்போது இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரன் நீ பிரிவினை பண்ணாத, அவன் பண்ணி போட்டோம். ஆனால் நீ பண்ணக்கூடாது. ஏன்னா நீ தெய்வத்தை உணர்ன்றவன், அவன் தெய்வத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கிறவன். அவனு வேற, நீ வேற. உனக்கு பரந்த மனசு இருக்கணும், எல்லாரும் ஒன்றுன்ற எண்ணம் உனக்கு வரணும். இவன் இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரன் நீ யோசிக்கவே கூடாது அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோன்னு சொன்னால் அந்த விஷயம் நான் செய்துட்டேன், அவ்வளோதான். யாராவது இருந்துட்டு போட்டோம், அப்படி பண்ணணும் அது தர்மத்தை. அப்போது தர்மம் பண்ணும்போது சாமி நம்ம மனசு இழகி தர்மம் பண்ணுறோம். ஆமாம். அது அப்படி பண்ணிட்டு போகும்போது நம்ம சொத்தை அவங்க எழுதி தர சொல்லி கேட்குற போது நம்ம அதுக்கு என்ன? அது தர்மம் கிடையாதும்மா. அது பேர் தர்மம் கிடையாது, அபகரிப்பு. அது பேர் ஏமாத்துறது. அது பேர் நம்மளுடைய சொத்தை அவங்க எழுதி, அதுதான்மா. அது ஏமாத்துறது, அது தர்மம் கிடையாது. அது மாதிரி கொடுக்கறது தர்மம் கிடையாது, அது மாதிரி கேட்கறதும் தர்மம் கிடையாது. அது ஒருத்தர் ஏமாத்தி வாழணும்னு நினைக்கிறது. தர்மம்ன்றது நான் பசிக்கு போடணும், தர்மன்றது நான் துணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுக்கணும். ஒரு கோயிலுக்கு ஒரு 2 மாடு வாங்கி கொடுக்கணும், கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கணும், ஆசிரமம் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கணும், இல்லாத ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் தர்மம். உன் சொத்தை எழுதி கேட்குறான்னா அது பேர் தர்மம் இல்லை, அது அபகரிப்புன்னு பேர். இருக்கு ஏமாத்த பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் நீ ஏமாறக்கூடாது. இப்போ கோயிலுக்கு போகிறோம் சாமி, இப்போ வெளிநாடுகளில் கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் இப்போ அன்னதானம் பண்ணுறோம். அங்கே இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்ன்றது பெருசாக இல்லை. ஆனால் பண்ணால அங்கே நாங்கள் செய்கிற தர்மம், அங்கே நம்ம செய்தாலும் சரி, இங்கே நம்ம செய்தாலும் சரி, எங்கே வேணுமானு செய்தாலும் சரி, அது தர்மம். எல்லாம் எங்கேருந்து செய்தினாலும் தர்மம் தான். உன் மனசு என்ன நினைச்சது, நான் தர்மம் பண்ணேன், அந்த நினைப்பு தான் உனக்கு தர்மமாக மாறும். நீ செய்யறது எங்கே செய்தன்னு அவங்க தர்மத்தை மாற்ற முடியாது. உன் மனசில் நினச்சிட்டு நான் தர்மம் பண்ணேன் அப்படி நினச்ச பாரு, அதான் தர்மம். பாவம் இருக்குதே, இப்போ தெரியாமல் நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணுறோம், அதெல்லாம் பாவத்தில் சேராது. ஆனால் ஒரு தவறுகளை தெரிஞ்சு செய்கிறோம் பாரு, இது பாவம் தான் தெரிஞ்சு செய்கிறோம் இல்லையா, அதுதான் பாவம். ஏன்னா உன் மனசு நினச்சிச்சு இது பாவம்னிட்டு, அப்போ உனக்கு பாவம் சேர்ந்துடும். இதுதான் மத்தியானம் கூட சொன்னேன். ஒரு பையன் ஒரு பெரிய மாட்டாத்து சாப்பிட்றான், ஆனால் அவனுக்கு பாவம் இல்லை. ஒரு பாப்பான் ஒரு முட்டையை சாப்பிட்டா பாவம்ன்றான், வேதம் சொல்லுது. உயிருள்ள மாட்டாத்து சாப்பிட்டா எப்படி பாவம் இல்லை, உயிர் இல்லாத முட்டையை சாப்பிட்டா எப்படி பாவம் ஆகணும்? அவன் அதை அறுத்து சாப்பிடும்போது அவனுடைய நினைப்பு இது கறி, அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆனால் பாவ புண்ணியத்தை பற்றி அவனுக்கு தெரியாது, அதனால அவனுக்கு அதில் பாவம் வர்றதில்லை. நீ வேதம் பச்சவன், எது பாவம் எது புண்ணியம்னு தெரியும் உனக்கு. நீ சாப்பிடும்போது ஐயோ முட்டை சாப்பிட்டுமே பாவம் வரும்போது இருக்குது அப்படின்னு நினச்சினாவே உனக்கு பாவம் வந்துடும். எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு, எல்லா செயலுக்கும் அடிப்படை எண்ணம். எண்ணமும் செயலும் மனமும் சேர்ந்து தான் உலகத்தில் நடமாடிக்கணும் போகிறோம். இது செய்கிற எண்ணங்கள் சீர் பண்ணிக்கணும். நம்ம இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்றத மனசை ஸ்டடி பண்ணிக்கணும்னா நம்ம எதை செய்யணுமோ அதை செய்வோம், எதை செய்யக்கூடாதோ அதுலேருந்து விலகிடுவோம். இதுதாம்மா வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷம். கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே ஒரு பயணம் இல்லை. திருநீரை நாமத்தை போட்டு இடைகளை பிங்களை சுழுமுனைன்னு 3 கோடு நமக்கு ஓடிங்குது உடம்புல. அதை ஓடுறது உள்ள ஓடுறது அடையாளம் தெரியாது, அதனால வெளியே போட்டு காட்டுறாங்க. இது 3 எனக்கு ஓடுது. இடைகளை பிங்கலைன்றது வெள்ளை 2 வெள்ளையை போட்டு, சுழுமுனைன்றது சகப்பை போட்டுறாங்க, திருசனம் போட்டுறாங்க. அதே மாதிரி பட்டை போடுறவங்கள 3 பக்கம் 3 பட்டை போட்டுட்டு நடுவில் குங்கத்தை இடுவாங்க. இடைகளை பிங்களை சுழுமுனை ஓடுதுன்னுட்டு. இது 3மே அதுவும் மண்ணு, திருநீரும் மண்ணு, நாம திருசனமும் மண்ணு. ஒரு நாளைக்கு மனுஷன் எல்லாரும் மண்ணா போறோம். இந்த மண்ணா போறதுக்கு முன்னாடி இந்த நெத்திலியாவது இந்த மண்ணை பூசி பழக்கம் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக இதை பூசின்னு திரியிறோம். அதனால முருகனுக்கெல்லாம் போய் யாரும் மனுஷன் பட்டை போட முடியாது, சிலைங்களுக்கு தான் போட்டுக்கணுக்கலாம். முருகனுக்கு பட்டை போட முடியுமா, கிட்ட போக முடியுமா? போகவே முடியாது. அதனால சிலைக்கு போட்டு காட்டினது யாருன்னா அந்த சிலையே நீ தான். அங்க முருகன் அப்படி இல்லை, முருகன் ஒளியா இருக்கிறான், இங்க சிலையா வச்சிருக்குது.
கோயில்ல வச்சுக்கிற சிலை எல்லாம் மனுஷன் சிலை தான். மனுஷனுக்குள்ள தெய்வம் இருக்குதுன்றதுக்கு தான் அதை காட்டுறான். எந்த சாமி திருவிளையாடல் பார்த்தியா? அதுல சிவாஜி கணேசன் சொல்லுவாரு, இந்த ஊர்லயே பெரிய வீடு அவன் வீடு தான் வரும். எங்கேயாவது சாமி வீடு கட்டிக்குதா? மனுஷன் தான் கட்டுவான். மனுஷனே கட்டுவான், மனுஷனே கும்பிடுவான். அவன் அருளாலே அவன் தாள் தொழுதுன்னான். அவன் உள்ள இருந்துக்குன்னே அவனுக்கு கோயிலை கட்டி அவனையே வழிபட வச்சான் மனுஷனை. அதனால கோயில்ல வச்சுக்கிற சிலை எல்லாம் மனுஷன அவதாரம் தான். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கத்தி கப்படெல்லாம் குத்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நேரத்து கடவுளை கண்ணை தோண்டா செத்து போடுமே. அவர் சண்டையா போட போறாரு மனுஷன் கிட்ட வந்து. மனுஷனால் சண்டை போட முடியுமா கடவுள்கிட்ட? பெரிய பெரிய அரக்கணங்களே தோத்து போட்டானுங்க. சராசரி அப்பாவி மனுஷன் நீ போய் சண்டை போட முடியுமா? கண்ணை தோண்டா நீ இருக்க மாட்டேன். அப்புறம் கத்தி கப்படா சூளம் வேலு இதெல்லாம் என்னத்துக்கு இது? ஆனா மனுஷனுடைய குணங்களை சித்தரிச்சு தான் அங்க சிலையா வச்சிருக்குது. கோயில்ல வச்சுக்கிற சிலை எல்லாம் மனுஷனுடைய சித்தரிப்பு தான். எந்த தெய்வமா எனக்கு சிலை நான் தான் வந்து உட்கார்ந்ததும் கிடையாது. எந்த தெய்வமா எனக்கு வீடு ஓணும் வாசல் ஓணும்னு கட்டிக்கிறதும் கிடையாது. மனுஷன் தான் கட்டுறான், மனுஷன் தான் கும்பிட்றான், மனுஷன் தான் இடிக்கிறான். அதனால மனுஷனுக்குள்ளதான் கடவுளுக்கு நான் தான் சொல்லிக்கிறேன். நான் அதை எடுத்துக்கினா எடுத்துங்க, எடுத்துக்கலனா போங்க. சொல்லு. தாய் தந்தை பேச்சு தப்பாம கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல பாதையில போகும்போது தாயோ தந்தையோ தடுக்கலாம், அவங்கள பேச்சை கேட்கலாமா கேட்கக்கூடாது? எந்த பாதையில போனாலும் தாய் தப்பம் பேச்ச கேட்கணும். தாய் தப்பம் சொல்றது நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, கெட்டதுக்கா சொல்லுவாங்க? கெட்டதுக்கு சொல்றான். உண்மையான தாய் தப்பனா இருக்க மாட்டான். என்ன நல்ல தாய் தப்ப புள்ள நல்லா இருக்கணும் தான் ஆசைப்பட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு பாதையில வந்தா தாய் தப்பனும் தடுப்பா, பொண்டாட்டியும் கட்ட எடுத்துப்பா. ஏன்னா இது பயம். தாய் தப்பனை விட்டுட்டு நீ ஓடி போறன்ற தாய் தப்பனுக்கு பயம். பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டு போறேன்னு அவளுக்கு பயம். அதனால இந்த ஒரு பாதையில மட்டும் தடுப்பாங்க. மற்ற பாதையில எல்லாம் தாய் தப்பு நீ நல்லா இருக்கணும் தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கணும் சொன்னதான் தாய் தப்பன். கெட்டு போனன்னு சொல்றோம் தாய் தப்பு. எந்த தாய் தப்புன்னு சொல்லுவான்? தாய் தப்பன் கெட்டவனா இருந்தா கூட நான் கெட்டவனா இருந்தா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுவான். அவன் தான் உண்மையான தாய் தப்பன். சொல்லு. சரி வை. ஆத்மானம் திருமாவளவன் பேர் திருமாவளவன் மணநகரில் பிறந்தார். பேரா? ஆயிடுச்சு 50 வருஷம் ஆயிடுச்சுங்க. 50 வருஷமா இருக்கணும் மணநகரில். உங்க பேர் திருமாவளவனா? திருமாவளவன். சரி. மணநகர் சொந்த ஊர். சரி. ஆட்டோ ஓட்டியிருந்தேன். 90ல் ஆட்டோ ஓட்டினேன் சாமி. தமிழ்நாடு. சரி. 90ல் ஆட்டோ ஓட்டியிருந்தேன். என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க. எந்த வேலையாவது செய்யுங்கள. ஆட்டோ ஓட்டி என்ன சம்பாதிச்சு எனக்கு கொடுக்க போறீங்க? என்னம்மா சொல்லுங்க. 2000ல் நீங்கள் ஸ்டேஷனில் வந்தீங்க. 2000ல் இந்த பக்கம் வண்டி ஓட்டியிருந்த மாதிரி அந்த ஆறுக்கா. சரி. நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனீங்க. சரி. ஞாபகம் இருக்கா? தெரியாது. நான் யாரையுமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. சரிங்க சார். ஏன்னா 1 லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துருக்குறேன். சரிங்க சார். நான் 1 லட்சம் பேரை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? 15 கோடி பேர் ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. நான் ஞாபகம் வச்சு ஃபோன் பண்ணவங்களே எனக்கு நான் ஃபோன் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஃபோன் பண்ணும்போது கேட்கும்போது பேசுகிறேன். நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்கள். ஒரு விஷயம். இப்போ என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. கற்பூர ஆரத்தி எடுத்தாச்சு. அதுதான் ஆசீர்வாதம். காலிலெல்லாம் விழக்கூடாது. காலில் தயவு செய்து யாரும் என் காலில் விழாதீங்க. காலில் விழுதால் நான் கை காட்டுறதால ஒன்றே அப்படி. நீங்கள் நல்லவராக கெட்டவரன்னு எனக்கு தெரியுமா? உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும், உங்கள் பொண்டாட்டிக்கு தெரியும். அப்போ அவங்க சொல்லுவாங்க என் புள்ள நல்ல கெட்ட புள்ளையாக இருந்தால் கூட நாளைக்கு நல்லவன் ஆகிடுவான்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எனக்கு என்ன தெரிஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுறது? இதெல்லாம் முட்டாள்தனமாக தெரியலையா? பழகி இவ்வளோ கலியுக காலத்துலேயும் இன்னும் போய் எல்லாரும் காலையும் ஊந்து 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 பழக்கம் பண்ணிக்கின்னு அதே மாதிரி என் காலிலையும் வந்து விழுறீங்க. தயவு செய்து என் காலில் விழாதீங்க யாரும். அதனால ஒரு பயனும் கிடையாது. இறைவன் காலில் விழுங்க, உங்கள் தாய் தாப்பன் காலில் விழுங்க. பல வீடியோக்களில் சொல்கிறேன் நான். அதனால காலில் விழாதீங்க. அதனால ஒன்றும் கிடைக்காது. சரி. ஆத்மானம். ஐயாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காரு. உபதேசம் வாங்கிக்கிறியா? வாங்கியிருக்கேன். அது வாங்கின இந்த வருஷத்துல வந்து இல்லை இன்னைக்கு உபதேசம் வாங்கலாம் அர்ஜென்ட்டாக வந்துட்டு இந்த பஸ்ஸில் வந்தேன். காரில் வரப்போ வேஸ்ட்டியோட வந்து இன்னைக்கு பஸ்ஸில் வந்தனால பேண்ட் சட்டை போட்டு வந்துட்டோம். ஏன் பஸ்ஸில் வந்தால் வேஸ்ட் கட்டின அவுத்துட்றாங்களா?
சரியா கட்டத்தர ஏன்பா எங்க போறோமோ நான் பல வீடியோல சொல்றேன். கோவில்ல போனா சாமி கிட்ட போனீங்கன்னா நல்ல பக்தனா இருக்கு. ஒரு குரு கிட்ட போனா நல்ல சீடனா இருக்கு. ஒரு மனைவி கிட்ட போனா நல்ல கணவனா இருக்கு. தாய் தாப்பம் கிட்ட போனா நல்ல பிள்ளையா இருக்கும். எங்க இருக்கிறீங்களோ அப்படி இருக்கணும். எல்லா இடத்துலயும் இது மாதிரி வேஷம் கட்டலாம் பாடம் எங்க பண்ணுவீங்க? ஏன்னா மனசு மாறல உங்களுக்கு. ஏன்னா இந்த ஆடம்பரத்து மேலேயே போதும். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன வேஸ்ட் கட்டி போனா என்ன பொம்பளை நினைச்சுப்பான், வேஸ்ட் கட்டி போனா எங்கன்னா உருவிக்கு போகுதுன்னு பயத்திலேயே இது மாதிரிலாம் மாட்டின்னு தெரியுது. வேலை வேட்டிக்கு போகும்போது பேண்ட் ஷர்ட் போட்டு போகலாம். உபதேசம் ஆசிரமத்துக்கு வரும்போது பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வந்தா நீங்க சரியா பாடம் பண்ணலன்னு அர்த்தமாயிடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் சார், நீங்க உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா நல்லா பாடம் பண்றவங்க தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்கீங்க. நல்லா பாடம் பண்றவங்க மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒரு இது நல்லா பாடம் பண்ணுறதா இதுலேயே நல்லா பாடம் பண்ணலாம் போல. நான் பேண்ட் சட்டை போட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு சந்தேகம் சாமி, இப்போ சைனாவில் வந்து அவின்லேயும் கஞ்சாலையும் இந்த மாதிரி தெரிஞ்சப்போ ஒரு நல்ல தலைவர் மாசியத்துக்கு பிறந்தாரு, அதனால் மாறிச்சு. அது மாதிரி நம்ம நாட்டில் இப்போ கஞ்சா அவின் எல்லாம் பயங்கரமாக ஆகிப்போச்சு. ஆனால் அதே மாதிரி நல்ல தலைவர் பிறப்பானா பிறக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இங்கே என்ன இவ்வளோ நேரம் பேசுனேன், என்ன பேசுனேன்னு தெரியும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க சைனாவில் வந்து மக்கள் வந்து அரசராட்சியில் வந்து கஞ்சா அவின் இதெல்லாம் குடிச்சிட்டு அலம்போய் தெரிகிறப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு நல்ல தலைவன் பிறந்தான், அதனால நாட்டுக்கு மாற்றம் கிடைச்சது. சரி, அதே மாதிரி இந்தியாவில் இப்போ வந்து கவின் அஞ்சா பயங்கரமா இருக்குது. இப்போ கஞ்சா அந்த மாதிரி கட்டத்தில் எங்க பாக்குது பஞ்சம்? கஞ்சா 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 கஞ்சாவா பழக்கம்? ஆமா, அந்த மாதிரி அதிகமா ஆகி போச்சு. நான் விக்கல. உனக்கு எதுக்கு பின்ன கஞ்சா கதை? அது மாதிரி ஒரு நல்ல அவன் வித்து போறான், அவனை போலீஸ் பிடிச்சு போகுது. நீ விக்கல, நீ என்ன செய்ய? எதை கேட்க வந்த? கஞ்சா வித்தனா சாரை வித்த எனக்கு என்ன போச்சு? இல்ல சாமி, இது சைனாவில் வந்து ஒரு நல்ல தலைவன் பிறந்து அதெல்லாம் மாற்றம் பண்ணாரு. அப்படி மாதிரி இந்தியாவில் அது மாதிரி நல்ல தலைவன் பிறந்து அந்த கஞ்சா அது மாதிரி தலைவர் வரணும், வருவாரு. அப்ப வந்து அந்த கஞ்சா எல்லாம் நிறுத்திடுவாரு. அப்ப நீ கூட பிடிக்காத? நான் பிடிக்கிறது சாமி. அப்புறம் உனக்கு என்னத்துக்கு கஞ்சா கதை? அந்த மாதிரி நிறைய போய் போறான், அவன் சாவறான், உனக்கு என்னத்துக்குப்பா? சுத்தி நடக்கிறப்ப நீ நல்லா இருக்கிறத வாழ. நான் பல வீடியோக்களை சொல்றேன், உங்களை பார்த்து வாழுங்க, ஊரை பார்த்து வாழாதீங்கன்ட்டு. அதான் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்துக்கிறேன். ஏன்னா நீ ஒண்ணு யோசிக்கல, நீ ஒரே யோசித்துக்கிற. அதனால இந்த வேஷம் எல்லாம் கட்டின்னு வர. இன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டு வந்தேன். இத்தனை நாள் அவுத்து போட்டா சுத்தி இருந்தா 2 வருஷம் வர வேசிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு இன்னும் திட்டுவாங்கிறதுக்காக வருஷம் போல சாமி நான். சரி சரி சரி, ஓகே சார். சொல்ல சாமி. நான் எந்த கேள்விக்காக இந்த இடத்துக்கு வந்ததுனால எனக்கு என்ன பலன் கிடைச்சது சொல்றதுக்காக வந்துருக்கேன். நான் வந்து 21 ஜூலை மாசம் வந்தேங்க. சரி, என் மனைவி இறந்துட்டான்ற ஒரு துயரத்தில் இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். சரி, மனைவி இது போடா பரவாயில்ல. இந்த மனுஷங்கிற பழ பொண்ண மனுஷன் சொல்றான், இலங்கை மன்னன் ராவணன் சொல்றான், ராமர் சொன்னாரு, இப்போ ஒன்றும் இல்லாத நிற்கிற நீ, இப்போ உங்ககிட்ட நான் சண்டை போட மாட்டேன், நாளைக்கு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நல்ல ஆயுதங்களோட படையோட வா, அப்போ சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னது. அவர் ராவணன் ஒரு பெரிய மாவீரன். இந்த வார்த்தை வந்து அவனை கோழையாக்கிடுச்சான். அதனால சொல்றான், கடம்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்றான். ஒரு மரணம் அடைஞ்சிட்டா, ஒரு நம்ம அம்மா செத்து போச்சுன்னா ஒரு 15 நாள் துக்கத்தில் இருப்போம். அப்புறம் 16ஆவது நாள் காரியம் பண்ணோம்னா எப்போதும் போல போயிடுவோம், பழையபடி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அது மாதிரி வீட்டில் எந்த சாவு நடந்தாலும் அப்படி ஆயிடும். ஆனால் கலங்காரம் மட்டும் எதிர வந்தால் எப்பவுமே யமம் வர மாதிரியே இருக்கும். ஏன்னா அவன் என்ன கேட்டாலும் நீ பேச முடியாது திருப்பி. அவ்வளோ மோசமான நிலையா கடம்படுற நிலை. அந்த மாதிரி ஆயிடுச்சான் இலங்கை மன்னனுக்கு. ஆனால் எனக்கு இன்னமும் இங்கே அதை விட இந்த பொண்டாட்டி செத்து போகணும், அதை விட மோசமாக போயிடுறான். புருஷன் செத்து போன பொம்பளை அதை விடமா மோசமா இன்னும் பிறக்கும் போதே 2 பேரும் ஒன்னா வந்த மாதிரி. ஆனா அம்மா செத்தா துக்கம் வருமா? அந்த 5 நாள்ல முடிஞ்சு போகுது. அப்பன் செத்தா பெத்த அப்ப இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டின அப்பா அம்மா செத்து போனா கவலையே இல்லை. ஆனா மனைவி செத்து போனா மட்டும் உலகமே மறந்து போயிடுறான் மனுஷன். அது ஏன்னு எனக்கு தெரியல. நானும் யோசிச்ச என் பொண்டாட்டியை கொன்னாவது பார்க்கலாமான்னு கூட யோசனை பண்ணின்னு இருக்கிறேன் நான். ஏன்னா அப்போது அந்த துக்கம் ஏதாவது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க. ஏன்னா எதையுமே ஒன்று தெரிஞ்சுக்கின்னு பேசணும், தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். சரி, அவங்கள கொண்டுட்டா இப்ப துணி கிணி துவைக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு வயசாகி போச்சேன்னா அது ஒரு பக்கம் யோசிக்கிறதாக்குது. சொல்லு சாமி. ஒண்ணு சாமி, மனைவி இருந்தது ஒரு பக்கம். எனக்கு 2 பையன் இல்லை, ஒரு பையன் நல்ல பையன்.
ஒரு பையனுக்கு வந்து மன வளர்ச்சி கம்மி. சரி. அந்த பையன் இறந்துட்ட பிறகு எனக்கு இது வேணும் அது வேணும் ஒரு பண்டிகை காலத்துக்கு கேட்டுச்சு. அதை என்னால எனக்கு தோரம்பருக்கும் பைத்தம்பருக்கும் வித்தியாசம் தெரியாதுவன். சரி. எதுவுமே செய்ய தெரியாது. சரி ஒரு யாராவது தெருலுக்கிறவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பண்டிகை காலத்துல கூட தெருல கீழே போடுறாங்க தவிர யாரும் குட்டப்பாடல உறவுகிட்ட போனா கதவை மூடி போடுறாங்க. இந்த நிலைமையில வாழ்க்கையில விரக்தி ஆயிதான் இறைவன் ஆப்பு நீங்க சொன்னீங்க ஆப்பு வச்சா தாண்டா வெளியே வருவீங்க. சரி. ஆப்பு வச்ச பிறகு இங்க வந்த. சரி. இன்னைக்கு மன உறுதி ஆயிடுச்சு. சரி. மன வலிமை வந்துடுச்சு. சரி. இங்க வந்து எனக்கு சகோதர சகோதரி யாருன்னே தெரியாது. சரி. இங்க வந்தா எனக்கு அந்த அளவுக்கு பரிமாறுறாங்க உணவை. சரி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சரி. குழந்தை வந்து இந்த 2 வருஷமா பண்ணிட்டு இருக்க 2 மணி நேரம் பண்ற இந்த இதுவை. சரி. இந்த குழந்தைய வந்து தாய் தாளாட்டும் போது தூக்கத்தை அது உணர்ந்திருக்காது எந்த குழந்தையும். சரி. அதே மாதிரி கும்பகர்ணன் 6 மாசமா தூங்குவான் 6 மாசம் எழுதுவான்னு சொன்னீங்க. சரி. இந்த பாடம் பண்ண பிறகு நான் ஈகத்தில் போனோன்னா நீ பக்தியில் போனோன்னா கரை போட்ட வேஷ்டி வெள்ளை வேஷ்டி இல்லை பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு போகலாம். காவி கட்டினீன்னா கசாய ஆடைன்னு பேர் இருக்குது. கசாய ஆடை யாருக்குன்னு சொன்னால் சந்நியாசம் போகிறான் பார். இப்போ காஞ்சி பெரியவர் கசாய ஆடை கட்டியிருப்பார். அவர் சந்நியாசம் வந்துட்டார். அவர் குடும்பம் குழந்தை குட்டி சொந்த பந்தம் கிடையாது. அந்த மாதிரி சந்நியாசம் போகிறவன் கசாய ஆடை கட்டணும். இப்போ ராகவேந்தர் படம் பார்த்தியா? அவர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வெள்ளை வேஷ்டி கட்டின்னு பாரு. போய் சன்னியாச உபதேசம் வாங்கினோன்னே காவி உடை கட்டின்னு போவார் இல்லை? அப்போது வீட்டை விட்டு நீ வெளியேறணுன்னா தான் காவி உடை கட்டணும். இப்போ அது ஒரு ஸ்டைலாக மாறி போச்சு. டீ கடையில் இருக்கிறவன் காவி கட்டிங்கிறான், சமையல்காரன் காவி கட்டிங்கிறான், சும்மா போ வீட்டில் போகிறவன் காவி கட்டிக்கிறான். ஆனால் காவி எதுக்குன்னு அர்த்தம் தெரியாத கட்டிக்கின்னுக்கிறவனுக்கும் அர்த்தம் தெரியாத சொல்லின்னுக்கிறக்கும் நான் என்னப்பா பண்ணுறது சொல்லுங்க. அப்புறம் இந்த பெருமாளுக்குன்னா மஞ்சள் கலர் கட்டணும், முருகன்னா பச்சை கலர் கட்டணும். ஆமாம், அவங்க மில்லு வச்சுக்கிறாங்க. அவங்க மேல் லோகத்தில் தறிமை நெய்கிறாங்க. அவர் பெருமாள் சொல்லிட்டு வர போப்பா எனக்கு பச்சை வயசு கட்டி செய்து கொடுத்துருப்பா, முருகர் சொல்கிறார் காவி செய்து கொடுப்பா. அந்த பொம்பளை போகுது அந்த மகாகாலின்னு ஒன்று சொல்கிறாங்களே அது பட்டு போடுவேன் நல்ல சிவப்பு கலர் போட்டு. ஏன்பா மனுஷனுடைய கற்பனைப்பா இது. மனசை சுத்தம் பண்ணுறான்னு சொல்கிறான், துணியில் என்ன ஆகுது? இன்றைக்கி காவி கட்டிங்கிற தூக்கி விசிறி போட்டு போகிறேன், நாளைக்கு கீஞ்சி போச்சுன்னா இல்லை? அப்புறம் அந்த அது என்ன முருகர் கொடுத்துடுவியா? முருகர் வீட்டில் படம் வச்சுக்கிறீங்கள, படம் வச்சுக்கின்னு இந்து மதத்தில் கும்பிட்டுக்கினே இருப்பான். திடீர்னு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டு இருப்பான். அவன் ஏதோ ஒரு காரணத்துக்கு மாறி இருப்பான். உடனே இந்த ஃபோட்டோலாம் எடுத்து எங்கன்னா மத்தையில் வச்சுருப்பான். அப்போ இந்த சாமி செத்து போச்சு, இவ்வளோ நாள் இந்த சாமி காப்பாற்றல, இவங்க அப்பா இவங்க அம்மா இவங்க ஆத்தாலெல்லாம் காப்பாற்றலையா? இனிமேல் தான் அந்த புது சாமி வந்து காப்பாற்ற போதா? இல்லை நம்ம வீட்லேயே போட்டோ வச்சுக்கின்னு பெரிய பூஜைலாம் போடுவோம். அந்த கண்ணாடி ஒழிஞ்சு போய் அது மழை தண்ணி போட்டு அந்த பேப்பரை கீஞ்சி போச்சுன்னு எதுவும் குப்பியில் போடுவோம். அப்போ சாமி எதுவும் குப்பியில் போடுவியா? எப்படி நியாயம் இது? கோயில் எடுத்து வச்சிடறோம். கீஞ்சி போன பிறகு கோயிலில் எங்கே வைப்ப? குப்பியிலே தான் போடுவேன். இது கடவுள் படத்தில் இல்லை, கடவுள் துணியில் இல்லை, கடவுள் மனசில் இருக்கிறான். அந்த மனசை சீர்படுத்தி அதை அறிய கற்றுக்குங்க. அதுதான் கடவுள் வழிபாடு. அப்படி பார்த்தா வெள்ளை கலர்ன்றது வெள்ளைன்றதுனால கடவுள் ஒன்றும் வெள்ளை தறி போட்டுக்கணும் இல்லை. வெள்ளை கட்டுறது எதுக்குன்னா கலரு கட்டினீங்கன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக மனம் தடுமாறும். வெள்ளை கட்டினீங்கன்னா உனக்கு மனம் அவ்வளோ சீக்கிரம் தடுமாறாது. அதனால தான் வெள்ளை ஆடை கட்டுங்கன்றது. இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, தேங்காய் பூவு பழம் வெத்தலை பாக்கு கற்பூரம் ஊதுவத்தி எல்லாம் எடுத்துன்னு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு நிற்கிறீங்க. எல்லாம் கடன் ஒரு 500-600 ரூபாய் கடன் வாங்கி எல்லாத்தையும் வாங்கின்னு கோயிலுக்கு போய் வரேன் கோயிலுக்கு போகிறேன்னு தெருப்புல்லாக சொல்லிவிட்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நின்று கிடக்குறீங்க. நீங்கள் தானே கும்பிடணும் வாங்கிட்டு போந்த கடன் வாங்கிட்டு போனீங்க. சாமி நீங்கள் கும்பிட்டீங்களா? நீங்கள் வாங்கிட்டு போந்த வச்சுன்னா ஐயர் சாமி கும்பிட்டுங்கிறாரு. இது என்னடா நியாயம் சொல்லு? நீ உன் மனசுக்கு என்ன தெரியுமா அது சொல்ல கும்பிட்டு வாயா. நீ என்னத்து கூலி கொடுத்து கும்பிட்டுன்னுக்குற? அது ஒரு தர்ஷன கூட தான் இல்லையா? அங்கே போனீங்கன்னா தேங்காய் உடைப்பாங்க. இது யாருக்கு வாங்கிட்டு போகிற? சாமிக்கு வாங்கிட்டு போனேன். தேங்காய் உடைச்சுன்னா சாமி பக்கம் தானே வைக்கணும். அது என்ன உன் பக்கம் வச்சுக்கிற? யோசித்தீங்களா? ஒரு நாள் நான் யோசித்தீங்களா? ஒரு ஐயரையாவது கேட்டிங்களா? இல்லை எந்த ஐயராவது பதில் சொன்னானா இதுக்கு? சாமிக்கு வாங்கிட்டு போன தேங்காய் உடைச்சா சாமி பக்கம் வைக்கணும். சரி ஐயரை விட்டுரு, அவருக்கு தெரியல பாவம்.
நீ வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு தேங்காய் உடைக்கிற, அதையும் உன் பக்கமே வச்சுக்கிற, சாமி பக்கம் வைக்க மாட்டுற, சாமிக்கு ஓட தான் காட்டுற. இது என்னடா நியாயம் இது? எப்படிப்பா? இல்லை இப்போ உங்கள் பேச்சை கேட்டேன்னா இந்த தடவை அட என் பேச்சை கேட்டு கட்டின, என் பேச்சை கேட்டியா பச்சை கட்டின? வெள்ளை வச்சு இல்லையா, அதனால கட்டினேன். இல்லையா? தோ விற்குதப்பா. சுசீந்திரம் போய்க்கிறியா? போனது இல்லையா? அங்கே போனீங்கன்னா கோயிலுக்கு பேண்ட் ஷர்ட்டு போட்டு போனாலும் இது போட்டு கரையெல்லாம் போட்டுன்னு போனீங்கன்னா இல்லைங்க வேஸ்ட் இல்லைங்கன்னா வாடகை இருக்குது பாரு, அதை கட்டின்னு வரணும். அப்போ தான் உள்ளே சேர்ப்பான். அது மாதிரி இதோ விற்குதப்பா. இங்கே 350 ரூபா கொடுத்தீங்கன்னா வேஸ்ட்டுன்னு டவுலும் கொடுக்க போகிறோம். அதனால் கடவுள் வந்து எதை விரும்புகிறான்னு பார்க்கணும். அதில் நல்லா அழகாக சொல்லுவார், இந்த தேங்காவை ஏன்டா உன் பக்கம் வச்சுக்கிற அப்படின்னா, கடவுளுக்கு வெள்ளையாகுதுரா மனசு, உன் மனசு கருப்பாகுதுரா. ஆனால் உன் மனசு வெள்ளையாக இந்த தேங்காய் முடி மாதிரி ஆகணுன்றான். அதுக்காக அந்த தேங்காவை பார்த்துக்கினே இரு, சாமியே நீ தான் உனக்கு தான் வச்சுக்குது அது அப்படின்றான். அதனால் சொல்கிறான், அகங்காரம் முள்ளடிக்கு ஐமுள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம். தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை எக்காலம். ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம். அப்போது இந்த தேங்காய் முடி மாதிரி மனம் ஆகணும். அப்படி ஆனால் நீ கடவுளில் பாதிதான். தேங்காய் வைத்துன்னு போய் சாமிக்கு வைக்காத, உனக்கு வச்சுட்டு ஓட்டை சாமிக்கு வச்சுட்டு ஏமாத்துறது இல்லை சாமியை. சாமி ஏமாத்தின்னு தானே இருக்கிறப்போ தெரிஞ்சுக்கோ. வெத்தலைன்னா காற்று. வெத்தலை பாக்கு நான் கிண்டலுக்கு சொல்லுவேன், வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போய் வைக்கிறீங்கப்பா சாமிக்கு, கூட கொஞ்சம் புயலை வச்சா வெத்தலை பாக்கு போட்டு நல்லா அடிக்கி நிற்குமாப்பா 2 மணி நேரம் தமாசு. ஏன்னா அது எதுக்கு வைக்கிறேன்னு ஐயருக்கும் தெரியல. எடுத்து போனோன்னா சாமி இதெல்லாம் எதுக்கு வைக்கிறோன்னு இவனும் கேட்கல, அவனும் சொல்லலை. வெத்தலைன்னா காற்று, பூன்னா ஆகாயம், பழமன்னா மண், கற்பூரம்னா நெருப்பு, பாக்குன்னா தண்ணி இல்லையா? இது எல்லாம் 5 பஞ்சபூதத்தை கும்பிட்டுட்டு தேங்காவை மாதிரி ஆயிடணும். நான் உள்ளொன்று 5 பொருளையும் வச்சு தேங்காவும் உடைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் கோயிலுக்கு போகிறேன்னு இப்போ டமார் அடிச்சுன்னு போகிறோம். சும்மா கூட போகிறதில்ல. ஏன்பா? போய் உட்கார். அப்புறம் உங்களை பார்க்கலான்ட்டு முதல் தடவை நான் வந்தேன். நான் முதல் தடவை ஒரு தடவை வரும்போது வந்து உங்களுக்கு சொல்கிறேன், வண்டி எடுத்துன்னு வந்திருந்தேன். நான் இவரை பார்க்கலான்ட்டு யூடியூப்ல பார்த்துருந்தேன். 1 வருஷமா பார்த்துருந்தேன். சரி. வண்டி எடுத்துன்னு வந்திருந்தேன். மகப்பேர்லேருந்து அரண்வாயில் தாண்ட வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி. ஞாயிற்றுக்கிழமை சமயத்தில் தான் வந்தேன் நான். முதல்ல அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. வரவில்லை, வண்டி சீஸ் ஆகி நின்றுச்சு. என்னடா எதுவும் முதல் பார்க்க போகிறோமே இப்படி ஆயிடுச்சேன்ட்டு ஒரு குட்டி யானையை பேசி வண்டியில் ஏற்றின்னு எடுத்துன்னு போயிட்டு 2000 ரூபாய் செலவாயிடுச்சு. வீட்டில் போனோன்னு சொன்னேன், இது மாதிரி செய்யக்கூடிய எல்லாம் நல்லதுக்கு தான் நாங்கள் வீட்டில் ஏதோ நல்லதுன்ட்டு. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே சரி நம்ம இன்றைக்கா இப்போ நானும் வரேன், நாங்கள் வீட்லேயும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், அட்ரஸ் எப்படி இருக்குது இப்போ உள்ளே சொல்கிறாங்களே திருவள்ளூர்லன்ட்டு வந்து பார்க்கலான்ட்டு வந்தால் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்தால் அன்றைக்கி பார்த்து தளம் போடுறாங்க. ஐயா இருந்தார். இன்னும் ஒரு நாங்கள் அந்த வந்த அன்றைக்கி ஐயா இல்லை, கோயிலே மூடி இருந்தது வண்டி ரிப்பேர் ஆகும்போது. ஆனால் எதேச்சியாக பார்க்கலான்னு வரும்போது பார்த்தா ஐயா இருந்தார். வந்து அவர் கூடயே உட்காந்து சாப்பிட்டுட்டு மத்தியானம் கிளம்பி போனோம். இதில் என்ன தெரியுதுன்னா வர வைக்கணும்னு நான் நினச்சிருக்காரு. அன்றைக்கி வந்திருக்கிறேன் நான். அன்றைக்கி வராத நான் இல்லை, நீ வராதன்னு திரும்பி போய் சொல்லியிருக்கிறாரு. வெளிநாட்டில் நிறைய வெளிநாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி எனக்கு கனவுல வந்தீங்க சாமி, தலையை தொட்டு ஏதோ பண்ணுறீங்க சாமி. நிறைய இந்த ஹைதராபாத் பக்கம், இந்த சிங்கப்பூர், மலேசியா, கனடா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, இங்கே இருந்தெல்லாம் இந்த மாதிரி போனவங்க வரும். ஆனால் பாவம் அவங்க வர வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் இந்த வாய்ப்பு கிடைக்க வரும்போது அடுத்த வருஷம் ஜனவரிக்கு மேலே வெளிநாட்டுக்கார் நிறைய வருவாங்க. அந்த வெளிநாட்டுக்காருக்கு தான் அந்த 5 ரூம் உங்க கட்டியிருந்துக்கிறேன். அது ஆண்டவன் தான் இருக்கணும், மீதி வந்து கூட ஒருத்தர் அன்னதானத்துக்கு டொனேஷனும் கட்டட டொனேஷன்னு 2 கவர் கொடுத்துக்கிறாரு. எவ்வளோன்னு தெரியாது, வாங்கி வச்சுருக்கிறேன். இது மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி நன்கொடை செய்யும்போது இது நம்ம செய்த நம்ம இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம், அங்கே சாமி கும்பிட்றோம், அங்கே உட்காடுறோம், இழப்பாடுறோம். ஆனால் நம்மளை கட்டணும், யாரோ கட்டி வச்சது நமக்கு பயன்பட்டது. நம்ம எதனா செய்து வச்சா அடுத்த ஜென்ரேஷனுக்கு பயன்படும். இதுதான்பா மனிதன், மற்ற மிருகங்கள் செய்ய முடியாது, மனிதன் செய்யக்கூடிய வேலை இது.
ஆனால் அதுக்கு மனசு ஓணும். மனசு இருக்கிறவங்க செய்வோம், மனசு இல்லாதவங்க செய்வோம். இல்லை கோடீஸ்வரனா ஏழையான்றதே பிரச்சனையே இல்லை. ஏழைகள் கூட உதவி செய்வாங்க, கோடீஸ்வரன் கூட உதவி செய்ய மாட்டான். அதனால் மனம் சீராக இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யும்போது காலத்துக்கும் உன்னுடைய உழைப்பு இந்த உலகத்திலே நிற்கும். அதுதான் முக்கியம். அதை தான் செய்துன்னுக்கிறேன். நன்றி. கண்டிப்பாக ரொம்ப நல்லபடியாக முடியும். நன்றி.